வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி சனிக்கிழமை என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே பழைய சாதமும் வெங்காயம் அதோடு தேங்காய் துவையல் அரைச்சி நல்லா சூப்பராக பழைய சாதம் சாப்பிட்டாச்சு. அதோடு தம்பிக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பாப்பாவுக்கும் தம்பி பொண்ணு பையன் 2 பேருக்குமே சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டாங்க. அதோடு மதியம் லஞ்சு ஃபுல்லாகவே நம்ம விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். நல்லா இயற்கையோடு நம்ம கிராமத்து வாழ்க்கை இயற்கையோடு உட்காந்து நம்ம விறகடுப்பில் சமைக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடு கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி அதை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மாடு ஆடு கோழி எல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம இயற்கையோடு சமைக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே கிடைக்காது. கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் இதுமாரி ஒரு லைஃப் வாழ்க்கை கிடைக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் கிராமத்தில் இருந்து இதுமாரி வெளியே காத்தோட்டமாக சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். சாப்பாடும் வெந்துன்னு இருக்குது. அதான் நம்ம செடியில் பறிச்ச பச்சை மிளகா தான் நல்லா சூப்பராக அதையும் ஆட் பண்ணியாச்சு. பூண்டு உரிச்சி ஆட் பண்ணியாச்சு. நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ லாங் வீடியோ தெளிவாக இருக்கும். என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு பாப்பா அப்படி தான் தெளிவாக காட்டுங்கன்னு சொல்லிச்சு. அதனால தான் தெளிவாக வீடியோ உள்ளே போய் பார்த்தா தான் நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்மளை என்ன சமைக்கிறோம் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரியும். யூடியூப்பில் லாங் வீடியோ பார்த்தாவே நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். என் சேனல் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்குது, நல்லா நீங்கள் சமைக்கிறீங்க, எங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா சாப்பிட்ணும் போலலாம் தோணுது. நிறைய கமெண்ட்ஸ் நேரடியாகவே எனக்கு கொடுக்குறீங்க. இந்த அளவு சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மனசு வேணும். அதுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை தொடர்ந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துன்னுவாங்க. அதோடு மூக்கரட்டை கீரையை வீட்டு அண்டியே பக்கத்தில் இருந்துச்சு. அதுவும் க்ளீன் பண்ணி வச்சு அதையும் புளி போட்டு தான் கடைய போகிறோம் சூப்பராக. அதுவும் நல்லா 5-6 டைம் மண் தூசி இல்லாத கழுவி வச்சு அதோட விறகுல சாப்பாடும் வெந்தாச்சு. சாப்பாடு தான் இப்போ வடிக்க போகிறேன். அப்படியே குண்டா மேலே வச்சு வடிச்சிடுவேன் நான். அது பழகிச்சாச்சு. அதோட வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கடையில் போட்டு வேக வச்சாச்சு. தாளிப்பு தான் கொடுக்கணும். அதோட மூக்கரட்டை கீரை புளி அதோட பச்சை மிளகா பூண்டு தக்காளி கொஞ்சம் அதிகம். வெங்காயம் தக்காளி இந்த கடையிலுக்கெல்லாம் அதிகமாக தான். ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி யூஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும் மூக்கரட்டை கீரை. ரொம்ப சுகர் பேஷண்ட்லேருந்து பிபி எல்லாருக்குமே அவ்வளோ சூப்பரான ஒரு நல்லா நம்ம இயற்கை கிடச்ச அருமருந்து. இன்றைக்கி 2 விதமான கடைகள் மூக்கரட்டை கீரை கடைகள் கத்திரிக்காய் கடைகள். கத்திரிக்காய் கடையில் பாப்பா கேட்டது, நாங்கள் அன்ஷா பேமி கேட்டாங்க, அதனால் கடைஞ்சேன். கீரை தம்பி கேட்டான், அதனால் கடைஞ்சேன். நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துக்குது. இதுக்கு என்னென்ன தேவைன்னா கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி புளி பச்சை மிளகா பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு கடையிட்டு இறக்கி வச்சாச்சு. அதோடு கீரை மூக்கரட்டை கீரையும் கடையிறதுக்காக வச்சு இது கடைஞ்சி உடனே தாளிச்சிட வேண்டியது தான். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி எதுவும் இல்லை, நல்லா கெட்டியாக தான் நம்ம கடைஞ்சி போகிறோம். இந்த கத்திரிக்காய் கடையில் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை இந்த கடையல். அதோட மண் சட்டியிலேயே வச்சு அப்படியே கடைஞ்சாச்சு.
அதோட முக்கரட்டை கீரையும் வெந்துடுது. பருப்புலாம் போடாத அப்படியே கடையிறோம். கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதோட தாளிப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப கடலெண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னே நம்ம கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சுருக்கிறோம் பார்த்தியா, அது ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கர்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே மண் சட்டிலே வேக வச்சு கடைஞ்சி ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சமையல். சிம்பிளாக இருந்தோம். சனிக்கிழமை நாங்கள் வெஜ்ஜி சமைக்க மாட்டோம், நான்வெஜ்ஜி சமைக்க மாட்டோம், ஃபுல்லாகவே வெஜ்ஜி தான். தாளிப்பு கடுகு இல்லையா? போடாதான் ஃபஸ்ட்டு நல்லா இல்லை. மா உனக்கு